Good evening, viewers. Welcome to Tenimax. I'm moving to new chapter number 4. What is the name of chapter number 4? Inverse trigonometric function. So in this conversation கண்டிப்பாக கான்செப்டை பற்றி பார்ப்போம். ஸோ கான்செப்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நிறைய பேர் வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப கஷ்டம் ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் ஒரு சில ஐடென்டிட்டி, சில ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறத விடவும் சில ஃபார்முலா இம்பார்ட்டன்ஸ் சொல்லக்கூடிய சில ஸ்டெப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப எளிமையாக மார்க் கிடைக்கக்கூடியது. ஸ்டெப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லிசன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ பேசிக் கான்செப்ட் சொல்லக்கூடியது ஆல்ரெடி 9th வரக்கூடியது. கண்டிப்பாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது 90 டிகிரி மீன் பண்ணும். இதை டீட்டான்னு சொல்லும்போது டீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் வரக்கூடிய நேம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடியது என்ன நேம்னு சொல்லுவோம், ஹைப்போட்டனஸ்ன்னு சொல்லுவோம். தென் remaining one side, that is called adjacent, isn't it? That is called adjacent. So now இது ஈஸியாக நமக்கு ஒவ்வொரு இயரும் படிக்கக்கூடிய சாப்டர். இனி ஈஸியாக சொல்லுவோம் சில ஷார்ட்கட். ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோன்னு சொல்லக்கூடியது ஓசா சோட்டா. வாட் இஸ் த நேம்? ஓசா அண்ட் சோட்டா. ஸோ ஓசா சோட்டா நேம் ஓசா சோட்டா. ஸோ திஸ் இஸ் கன்சிடர்ட் சைன். இதை என்ன எடுத்துக்கிறேன், சைன் டீட்டா. திஸ் இஸ் கன்சிடர்ட் ஃபார் காஸ் டீட்டா. திஸ் இஸ் கன்சிடர்ட் ஃபார் டேன் டீட்டா. ஓகே, நவ் வி கேன் சே நோ. ஸோ கண்டிப்பாக சைன் டீட்டாவோட ரேஷியோ எப்படி சொல்லிக்கலாம், ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். தென் காஸ் டீட்டாவோட ரேஷியோ கண்டிப்பாக எப்படி சொல்லுவோம், காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு adjacent divided by hypotenuse. Adjacent divided by hypotenuse. Then what is the name of tan theta? Tan theta means opposite divided by adjacent. கண்டிப்பாக இதனோட ரெசிப்ரோக்கலை இதில் எழுதிடுவோம். இப்போ நிச்சயமாக சைன் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல் நேம் வந்துட்டு கொசிகன் டீட்டா. அப்போ கொசிகன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு இது ரெசிப்ரோக்கலாக மாற்றுவோம், ஹைப்போட்டனஸ் டிவைடட் பை ஆப்போசிட்னு வரும். தென் what is the name of cos உடைய reciprocal? secant theta is equal to hypotenuse divided by adjacent ன்னு வரும். tan theta உடைய reciprocal cot theta is equal to adjacent divided by opposite. இப்போ இந்த 3 பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி. இந்த ஓசா சோட்டா ஃபார்ம் தெரிஞ்சுன்னா அதை டிபெண்ட் பண்ணி ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதனுடைய கண்டினியூவேஷனாக ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ், இந்த 3 பேசிக் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டின்னு சொல்லோட பேசிக் ஐடென்டிட்டி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சதான் பார்க்கலாம். இதனுடைய கண்டினியூஷனாக பார்ப்போம். ஸோ 3 பேசிக் ஐடென்டிட்டி உண்டு. ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி எழுதுவோம், சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் பார்ட் secant square theta minus tan square theta is equal to 1, isn't it? Secant square theta minus tan square theta is equal to 1. Third one, cosecant square theta minus cot square theta is equal to 1, isn't it? Cosecant square theta minus cot square theta is equal to 1. அப்போ இது இந்த 3 ப்ராப்பர்ட்டி வச்சு, இந்த 3 பேசிக் ஐடென்டிட்டி வச்சு இதை 3 ஃபார்முலா பிரிக்கலாம். இப்போ சைன் ஸ்கொயர் நமக்கு டீட்டா, சைன் ஸ்கொயர் டீட்டா தேவையான எப்படி எழுதுவோம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஒருவேளை காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு தேவை இருந்தால் அதை எப்படி எழுதுவோம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. அப்போ இங்கே சீக்கன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு இப்படி எழுதுவோம். அப்போ சீக்கன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா, bring out opposite side means positive tan square theta. Then if you need to tan square theta means what will happen, இப்போ கண்டிப்பாக மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா அப்படிங்க ஆப்போசிட்டில் கொண்டு போகும்போது ப்ளஸில் மாறிடும். அப்போ இந்த +1 இந்த சைடு வரும்போது சீக்கன் ஸ்கொயர் டீட்டா -1 வந்துடும். இப்போ இதே மாதிரி இதே எப்படி எழுதுவோம்,
cosecant square theta is equal to 1 plus cot square theta. அதே நேரம் cot square theta ஓட வேல்யூ தேவைன்னா கண்டிப்பாக இந்த 1 இங்கே வரும் என்ன ஆயிரும் மைனஸ் ஒன்றா மாறிடும். அப்போது cosecant square theta minus 1. இப்போ இந்த 3 பேசிக் ஐடென்டிட்டி வச்சு 3 ஃபார்முலா ஒவ்வொன்றுமே 3 ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் ஸோ பாம் ட்ரீன்னு சொல்லுவோம். அல்லது இந்த கையை வச்சு நமக்கு வந்துட்டு இந்த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கக்கூடிய டைம் ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டை நான் டிகிரின்னு கன்சிடர் பண்ணிடுறேன். இதை ரேடியன்ஸ் எழுதிடுறேன். ஓகேவா, ரேடியன்ஸ். இது எப்படி எழுதிடுறேன்? சைன் டீட்டா, காஸ் டீட்டா அண்ட் டேன் டீட்டா. ஸோ டிகிரி வந்துட்டு 0, 30, 45, 60. 0, 30, 45, 60 and 90. Then radians means 0 means 0, 30 means pi by 6. Pi value, what is an pi value நமக்கு தெரியும் 180 divided by 6. கண்டிப்பாக 6 3 6 ஆர் 18, அப்போ 30 வரும். அதனால தான் அப்படி எழுதியிருக்கேன். அப்போ ரேடியன்ஸில் இது எழுதுவோம், எப்படி எழுதுவோம்? pi by 6. இது என்ன ஆகும்? கண்டிப்பாக pi by 4 isn't it? நெக்ஸ்ட் கண்டிஷன் pi by 3. லாஸ்ட் ஒன் pi by 2. அதாவது 180 divided by 2 90 டிகிரி. இதை ரேடியன்ஸில் எழுதியிருக்கேன். அப்போ இதுக்கு சைன் டீட்டா காஸ் டீட்டா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஸோ சைன் டீட்டாவை நம்ம எப்படி சொல்கிறோன்னா square root of number of finger count in thumb side, okay, thumb side divided by 2. அப்போது number of finger count in thumb side divided by 2ன்னு சொல்லும்போது இப்போது thumb side தான் பார்க்கணும். சைன் டீட்டா எப்படி பண்ணுவோம்? அப்போ சைன் 0. இப்போ நான் இந்த ஃபிங்கரை எடுத்துக்கிறேன். இது 0, இது 30, இது 45, இது 60, இது 19 பண்ண, அதாவது 0, 30, 45, 60, 90. இப்போ சைன் 0க்கு நம்ம தம் சைடு கவுண்ட் பண்ணால் 0ட ஃபோல்டு 0ன்னு சொல்ல ஃபிங்கரை ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு தம் சைடுக்குள்ள எந்த வேல்யூயும் கிடையாது. அப்போ நமக்கு சைன் 0ட வேல்யூ ஈஸியாக நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம்? 0ன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது இந்த 0ன்னு சொன்ன ஃபோல்டரை நான் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு செகண்ட் 30ன்னு சொல்லக்கூடிய ஃபோல்டரை நான் என்ன பண்ணிடுறேன்? 13 சொன்ன ஃபோல்டரை ஃபிங்கரை வந்துட்டு ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அப்போ இப்போ தம் சைடு கவுண்ட் பண்ணி பாருங்கள், ஒரு ஃபிங்கர் பேலன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 pi டிவைடட் பை 2 மீன்ஸ் கண்டிப்பாக அது என்னென்னு வரும்? 1/2ன்னு போட்டுக்கலாம்ல. அப்போது சைன் 30யோட வேல்யூ என்னது? 1/2. அப்போது சைன் 45 பார்க்கலாம். இப்போது மிடில் ஃபிங்கரை நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ மிடில் ஃபிங்கரை ஃபோல்டு பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள், தம் சைடு ஹவு மெனி ஃபிங்கர் இஸ் பேலன்ஸஸ்? ஸோ 2 பேலன்ஸஸ். கண்டிப்பாக இதை எப்படி எழுதுவோம்? அதாவது 45யோட வேல்யூ நம்ம எப்படி எழுதுவோம்? √2 டிவைடட் பை 2ன்னு எழுதுவோம். இதை இன்னும் சிம்பிளாக எழுதுனா 1/√ன்னு எழுதிங்க. அது எப்படி எழுதுவோம்னா காஞ்சிகேட், ரெண்டு சைடும் √2/√2 மல்டிப்ளை பண்ணும்போது √2 × √2 வந்துட்டு ஒரு 2 வெளியே எடுக்கலாமா? அப்போ டிவைடட் பை 2√2ன்னு கிடைக்கும். அப்போ 2 கேன்சல் ஆகி நமக்கு என்ன பேலன்ஸ் கிடைக்குது? 1/√2ன்னு கிடைக்கும். அப்போது சைன் 45யோட வேல்யூ நமக்கு எவ்வளோ என்ன வேல்யூன்னு கிடைக்குது? 1/√2. அப்போது நெக்ஸ்ட் கண்டிஷன். இப்போ நெக்ஸ்ட்டு கண்டிஷன் வந்துட்டு இதை எப்படி பேஸ் பண்ணுறோன்னா சைன் 60 டிகிரி. கண்டிப்பாக 60 டிகிரின்னு சொல்லும்போது 4th ஃபிங்கரை ஃபோல்டு பண்ணிடுறோம். 4th ஃபிங்கரை ஃபோல்டு பண்ணும்போது தம் சைடு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? 3 ஃபிங்கர் பேலன்ஸ் இருக்குது. அதை எப்படி எழுதுவோம்? அப்போ 60 டிகிரிக்கு நிச்சயமாக √3/2ன்னு எழுதுவோமா? அப்போ இங்கே என்ன வரும்? √3/2. அப்போ சைன் 90 பார்க்குறோம். லிட்டில் ஃபிங்கர் இல்லை, லிட்டில் ஃபிங்கர் ஆர் ஸ்மால் ஃபிங்கர்னு சொல்லிப்போம். அப்போ இதை ஃபோல்டு பண்ணும்போது இப்போ தம் சைடு வந்துட்டு நமக்கு வந்துட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? 4 ஃபிங்கர் பேலன்ஸ் இருக்குது. அப்போ இதை கண்டிப்பாக எப்படி எழுதுவோம்? கண்டிப்பாக 90 டிகிரிக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4/2ன்னு எழுதுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4லேருந்து வெளியே எடுக்கும்போது 2 வெளியே வருமா? அப்போ 2/2, 2 கேன்சல் ஆகும், என்ன வரும்? 1ன்னு வரும். அப்போ சைன் 90யோட வேல்யூ என்னது நமக்கு? 1. அப்போது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதை நீங்கள் ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதாலும் சரிலாம், அல்லது நான் இங்கே ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணணும்? இங்கே தம் ஃபிங்கர்னு எடுத்துக்கிட்டேன். எதுக்கு? சைனுக்கு. காஸ் டீட்டா நான் எதுக்கு எடுக்கிறேன்னா லிட்டில் ஃபிங்கர்னு எடுப்போம், அவ்வளோதான்.
சேம் கான்செப்ட் தான், ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம் டைமில் ஃபிங்கர் ஞாபகம் வச்சுருந்தாலே இந்த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி ரொம்ப ஈஸியாக போடலாம். ஓகேவா? ஸோ நான் sin θ பதிலாக என்னென்னு எடுக்கிறேன், cos θ. cos θ is equal to square root of number of finger count in little side. ஓகே, thumb side பதில் என்ன எடுக்கிறேன், little side divided by 2ன்னு எடுக்கிறேன். இதே கான்செப்ட் தான் கண்டிப்பாக தம் ஃபிங்கர் இண்டிகேட் மிடில், இது என்ன சொல்லுவோம், ரிங் ஃபிங்கர்னு சொல்லுவோம், இது லிட்டில் ஆர் ஸ்மால்னு சொல்லுவோம். அப்போ கண்டிப்பாக அதே மாதிரி, ஆனால் வந்துட்டு எங்கே பார்க்கணும், லிட்டில் சைடில் பார்க்கணும். இப்போது இதே தான் 0, 30, 45, 60, 90. அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எதுக்கு பார்க்குறோம், cos 0 பார்க்குறோம். cos 0ன்னு சொல்லும் இந்த ஃபிங்கரை ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அப்போ பாருங்கள், லிட்டில் சைடு எத்தனை பேலன்ஸ் இருக்குது, 4 ஃபிங்கர் பேலன்ஸ் இருக்கா, நிச்சயமாக. அப்போ √4/2ன்னு போடும்போது √4லேருந்து ஒரு 2 வெளியே எடுக்கலாம்ல, அப்போ 2 டிவைடட் பை 2, 2 கேன்சலாக என்ன பேலன்ஸ் கிடைக்குது, 1ன்னு கிடைக்கும். கண்டிப்பாக cos 0 வேல்யூ அதான் சொன்னேன், அது ரிவர்ஸாக போட்டாலும் ஒன்றும் இல்லை, அல்லது நீங்கள் இந்த ஃபிங்கரை வச்சு பேலன்ஸ் பண்ணி இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, sin θனா தம் ஃபிங்கரில் கவுண்ட் பண்ணணும், ஸோ cos θனா லிட்டில் ஃபிங்கரில் கவுண்ட் பண்ணணும். இதுதான். அப்போ அடுத்த டேம் படி நமக்கு வந்துட்டு என்ன தேவை, 13 சொல்லக்கூடிய டேம் தேவை. அப்போ நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, 13 சொல்லக்கூடிய ஃபிங்கரை ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அப்போ லிட்டில் சைடு நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 3 பேலன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக √3/2ன்னு எழுதிக்கலாம்ல. அப்போ கண்டிப்பாக அடுத்தது மிடில் வரக்கூடிய ஃபிங்கர் கண்டிப்பாக நமக்கு 45 டிகிரின்னு சொல்லி நமக்கு இங்கே 2 பேலன்ஸ் இருக்குது. இப்போ √2/2ன்னு வரும். நமக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதுவோம், 1/√2. அப்போ இங்கே என்ன வரும், 1/√2. 60 வந்துட்டு ரிங் ஃபிங்கரை ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு லிட்டில் சைடில் ஒரு ஃபிங்கர் பேலன்ஸ் வருது, நிச்சயமாக நமக்கு என்ன வரும், 1/2ன்னு கிடைக்கும். அப்போ லாஸ்ட் இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு 90. கண்டிப்பாக லிட்டில் சைடில் தான் பார்க்கணும். இங்கே நமக்கு நத்திங் ட்ரூ வேல்யூ, எந்த இதுவுமே கிடையாது ஃபிங்கர். அப்போ நமக்கு இங்கே டேரெக்ட் என்ன எழுதும், 0. இப்போ நிச்சயமாக சைனும் காசும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்போ டேன் எப்படி எழுதுவோம், டேன் ஒன்றுமே கிடையாதுங்க. இதை ரெண்டுமே நம்ம டிவைட் பண்ணி எழுதுனாலும் சரி தான். நான் இந்த ஃபார்முலா படி இதை எப்படி எழுதுவோம், tan θ is equal to square root of number of finger count in thumb side divided by again square root of number of finger count in little side. நிச்சயமா sin θ cos அப்போ 0 divided by anything means value will be 0. Then what we have to do, 1/2 into இதை இன்டு டிவைடட் பை பதிலாக இன்டுன்னு போடும்போது இந்த √3/2 நான் ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ 2/√2ன்னு எழுதலாமா, அப்போ 2 and 2 கேன்சல், இங்கே என்ன வரும், 1/√3. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் 1/√2 இன்டு √2/1ன்னு வரும். கண்டிப்பாக √2 கேன்சல் ஆகி 1ன்னு கிடைக்கும். லாஸ்ட்டு கண்டிஷன் √3/2 இன்டு 2/1. ஸோ 2 கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், √3 கிடைக்கும். லாஸ்ட்டு வரக்கூடியது ஸோ 1/0. 0 divided by anything means 0. So 1 or any number divided by 0 means undefined. Okay, undefined. Okay, இதுதான் trigonometry identityல வரக்கூடிய இது ஒரு important term. Okay வா. So I will move on next to come. இப்போ நான் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போது என்ன சொல்கிறது, sin 30யோட வேல்யூ எவ்வளோ, நமக்கு 1/2. அப்போ sin 30 is equal to 1/2. அப்போ நிச்சயமாக இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தானே நமக்கு இந்த சாப்டரில். அப்போ 30யோட வேல்யூ எப்படி எழுதுகிறோம், சைன் இந்த சைடு கொண்டு போகும் இன்வர்ஸில் எழுதுவோமா, sin இன்வர்ஸ் 1/2. அப்போது sin இன்வர்ஸ் 1/2ன்னு சொல்லக்கூடியது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், sin இன்வர்ஸ் 1/2 வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், sin இன்வர்ஸை நான் அப்படியே எழுதிடுறேன். அதுக்கடுத்து இந்த 1/2ஓட ரேடியன்ஸ் எதை பொறுத்து இருக்குது, 1/2ஓட ரேடியன்ஸ். அப்போ sin π/6ன்னு எழுதலாமா, இப்போ இந்த 1/2க்கு பதிலாக ரேடியன்ஸ் வந்துட்டு sin π/6. அப்போ ப்ராக்கெட் போட்டு sin π/6. கண்டிப்பாக sin இன்வர்ஸ் into sin வந்தாலே sin இன்வர்ஸ் sin கேன்சலாக நமக்கு என்ன டேர்ம் கிடைக்கும், 5/6. அப்போ இதே மாதிரி இன்னொரு வேல்யூ எடுத்துக்கிறேன், cos 16 எடுத்துக்கிறேன். ஓகேவா, அப்போது cos 60 நிச்சயமாக cos 60யோட வேல்யூ எவ்வளவு, cos 60யோட வேல்யூ 1/2. இப்போ cos 60யோட வேல்யூ 1/2ன்னு சொல்லும்போது நிச்சயமாக நமக்கு 60யோட வேல்யூ என்ன எழுதும், இன்வர்ஸில் cos இன்வர்ஸ் 1/2. அப்போ நிச்சயமாக இதை எப்படி எழுதுவோம்,
காஸ் இன்வர்ஸ் இந்த 1/2 ரேடியன்ஸ் நமக்கு எதில் இருக்குது? காஸ் π/3 இருக்கா? காஸ் π/3. அப்போ காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு காஸ் π/3 சொல்லும்போது காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் ஆகி நமக்கு எதில் கிடைக்கும் வேல்யூ? π/3 கிடைக்கும். அப்போது நிச்சயமாக வந்துட்டு காஸ் இன்வர்ஸ் 1/2 பதில் நம்ம என்ன எழுதுவோம்? π/3 அல்லது காஸ் 16 சொல்லக்கூடிய வேல்யூக்கு நமக்கு π/3 போடும் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை அழிச்சிடுறேன். அடுத்த டேம் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் ரொம்ப கவனமாக பாருங்கள். யூனிட் சர்க்கிள்னு சொல்லுவோம். யூனிட் சர்க்கிள்னு சொல்லக்கூடியது அது நமக்கு தேவை கண்டிப்பாக. ட்ரிக்னாமெட்ரிக்கில் படித்தது தான். இது இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். அது வந்து லாஸ்ட் இயர் வந்துட்டு 11th சாப்டரில் வந்துட்டு 3rd யூனிட்டில் ரொம்ப தெளிவாக வரும். இங்கேயும் ரொம்ப தெளிவாக நமக்கு படிக்கணும் கண்டிப்பாக. இப்போ இதை 0 ஆர் ஈக்குவல் டு 360 அப்படின்னு மீன் பண்ணிப்போம். ஆர் 720 அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? 90 சொல்லுவோம். கண்டிப்பாக இதில் 180 சொல்லுவோம். தேர்டு பீட் பண்ணக்கூடியது 270, எகைன் 360 வரும். அதுக்கடுத்து ஸோ 360 அப்புறம் கண்டிப்பாக இதை ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் மீட் ஆகக்கூடியதை 0 to 90 வரக்கூடியதை ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மீட் பண்ணும். 90 to 180 வரக்கூடியதை செகண்ட் குவாட்ரண்ட் சொல்லுவோம். 180 to 270 வரக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? தேர்ட் குவாட்ரண்ட் சொல்லுவோம். 270 to 360 வரக்கூடியதை ஃபோர்த்து குவாட்ரண்ட் சொல்லுவோம். அப்போது இப்போது 0 to 90 வரக்கூடிய ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் நம்ம ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். ஸோ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பில் சொல்லுவாங்க. நான் ஆல் சில்வர் டீ கப்புன்னு எடுத்துக்கிறேன், அல்லது ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட். ஓகே, நான் ஆல் சில்வர் டீ கப். ஓகேவா? டீ கப். ஸோ ஆல் சில்வர் நான் டீ கப்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போது இதனுடைய டேமை வந்துட்டு ஒவ்வொரு டேமும் வந்துட்டு ஹரிசாண்டலில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வேல்யூ, மெஷர்மெண்ட் வேல்யூ ஹரிசாண்டலில் பொறுத்து இப்போ 180 அல்ல 0 அல்ல 360 அப்படி என்ன வேல்யூ வந்தாலும் இப்போ சைன் சொல்லக்கூடிய வேல்யூ ஹரிசாண்டலில் மீட் பண்ணி இப்போ சைன் காஸ் டேன் எக்ஸாம்பிள் காஸ் 180 காஸ் 360 அந்த மாதிரி 180 + θ 360 + θ அந்த மாதிரி காசை டிபெண்ட் பண்ணி ஹரிசாண்டல் வரக்கூடிய வேல்யூ இருந்தால் அந்த காசுன்னு சொல்லக்கூடிய வேல்யூ தான் ரிப்பீட் ஆகும். இது தெரிஞ்சு வச்சோம் ஷார்ட்கட். அதாவது ஹரிசாண்டல் வரக்கூடிய அதே நேரம் வெர்டிக்கல் வரக்கூடியது cos 90 plus or cos 90 minus as well as sin 270 plus sin 270 minus அந்த மாதிரி வருதுன்னா கண்டிப்பாக காசோடைய டேமுக்கு பதிலாக சைன் தான் வரும், நேம் மாறி வரும். அப்போது டேன் வரும் என்ன வரும்? வெர்டிக்கல் லைனை பொறுத்து கண்டிப்பாக காட்டுன்னு வரும். சைனு காசுன்னு வரும், காசுக்கு சைன், இந்த மாதிரி மாறி வரும். எது வெர்டிக்கலை பொறுத்து. ஹரிசாண்டல்னால் இங்கே என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் அங்கே வரும். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் அந்த குவாட்ரண்ட்டே சொல்லி தந்துடுறேன். அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் எதை பொறுத்தலாம் வரும்? நிச்சயமாக 90 + θன்னு வரலாம். 90 + θ 360 90 - θ தான் வரும். இங்கே உள்ள இங்கே போகும்போது தான் 90 +, அப்போ 90 - θ. அப்போ 90 - θன்னு வரலாம். 360 + θன்னு வரலாம். 360 + θன்னு வரலாம். அப்போ கண்டிப்பாக இதை ஒரு சிம்பிளாக சொல்லி தந்துடுறேன். இப்போ சைன் 360 + θ எகெயின் காஸ் 360 + θ tan 360 + θ. ஸோ இது ப்ளஸ்ஸு வருது. இதே நேரம் மைனஸு வரும்போது எப்படி வரும்? ஃபஸ்ட் நான் ப்ளஸ்ஸு முடிச்சிடறேன். கண்டிப்பாக 360 சொல்லக்கூடியது ஹரிசாண்டல் மீட் பண்ணி வருது. ஆல்ரெடி வாட் இட் இஸ் சேம் ரிகார்டிங் இன் ஹரிசாண்டல் லைன் மீன்ஸ் சைன் சைன் நேம் ஒன்லி வில் கம். அப்போ கண்டிப்பாக நேம் அதே மாதிரி தான் வரும். சைன் ஒன்லி வில் பி டிஃபர். சைன் கண்டிப்பாக செஞ்சாங்க. எதை பொறுத்து சொல்கிறேன்? கண்டிப்பாக வந்துட்டு 360 + θ எல்லாமே எதில் தான் வருது? ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லாம் மீட் ஆகுது. ஃபஸ்ட்டு குவார்ட்டர் மீன்ஸ் ஆல் தி டேம் வில் பி பாசிட்டிவ். அப்போ நிச்சயமாக இங்கே என்ன ஆகும்? அப்போ sin θ தான் வரும். cos θ means cos θ only. tan means tan θ because it will be meet on first quadrant as well as measurement everything also horizontal depend பண்ணி வரக்கூடியது. அப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு ஒரு வேளை 90 - θன்னு எடுக்கிறேன். வெர்டிக்கலை பொறுத்து எடுக்கிறேன். sin 90 - θ cos 90 - θ tan 90 - θ. இது வெர்டிக்கலை மீட் பண்ணி வருது. நிச்சயமாக சைனுக்கு நேம் என்னென்னு வரும்? காசுன்னு வரும். காசுன்னு வரும். காசுக்கு என்னென்னு வரும்? சைன் வரும். டேனுக்கு எப்படி வரும்? காட். அப்போது tan cos θ sin θ cot θ
அப்போது இதில் எல்லாமே பாசிட்டிவ் தான் isn't it? கண்டிப்பாக வந்துட்டு 90 மைனஸ் ஃபஸ்ட்டு குவார்டரில் நமக்கு வந்துட்டு நிச்சயமாக எல்லாமே பாசிட்டிவ் வர்றதுனால இதில் நமக்கு எந்த சேஞ்சுமே இல்லை, இது அப்படியே வந்துருச்சு. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் 360 ப்ளஸ் டீட்டா டிபெண்ட் பண்ணி வரக்கூடியது 90 மைனஸ் டீட்டா டிபெண்ட் பண்ணி வரக்கூடியது எல்லாமே ஃபஸ்ட்டு குவார்டரில் மீட் ஆகுதுனால ஆல் தி டைம் வில் பி பாசிட்டிவ். இங்கே சைன் சேஞ்ச் வரல, ஆனால் வந்துட்டு வெர்டிக்கலில் மீட் பண்ணி வரக்கூடியது ஆப்போசிட் நேமில் வந்திருக்கு, ஹரிசாண்டலில் மீட் பண்ணி வரக்கூடியது சேம் நேமில் வந்திருக்கு. ஓகே, அப்போது இது ஃபஸ்ட்டு குவார்டர் கிளியர். மூவிங் டு செகண்ட் குவார்டர். ஓகே, செகண்ட் குவாட்ரண்ட் கண்டிப்பாக வந்துட்டு கிளாக் வைஸில் எடுக்கும்போது நிச்சயம் என்ன ஒரு 180 மைனஸ் டீட்டான் வரும். கவுண்டர் கிளாக் வைஸில் எடுக்கும்போது 90 ப்ளஸ் டீட்டான் வரும் சரி. ஸோ கண்டிப்பாக எப்படியெல்லாம் எடுக்கிறோம், ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி 90 ப்ளஸ் டீட்டா, தென் 180 மைனஸ் டீட்டா. ஸோ சைன் 90 ப்ளஸ் டீட்டா, காஸ் 90 ப்ளஸ் டீட்டா, tan 90 ப்ளஸ் டீட்டா. ஸோ ப்ளஸில் எடுக்கிறோம். அதே நேரம் அந்த வெர்டிக்கல் லைன் கவனமாக பார்க்கணும், வெர்டிக்கல் லைன். ஸோ வெர்டிக்கல் லைனில் வரும்போது கண்டிப்பாக சைனுக்கு பதில் என்ன நேம் சேஞ்ச் ஆகும், காசுன்னு வரும். காசுன்னு வரக்கூடியது என்ன நேமில் வரும், சைனுன்னு வரும். டேன்னு சொல்லக்கூடியது என்ன நேமில் வரும், காட்டில் வரும். அப்போது 90 ப்ளஸ், அப்போ செகண்ட் குவாட்ரண்ட் மீன்ஸ் சைன் ஒன்லி பாசிட்டிவ். அப்போது நீங்கள் கொஸ்டினில் தான் பார்க்கணும், இங்கே பார்க்கக்கூடாது. எடுத்த ஆன்சரு கூட இங்கே தான் கவனிக்கணும் நீங்கள். அப்போது இங்கே வந்துட்டு சைன் மட்டும், இது மட்டும்தான் சைன் 90 ப்ளஸ். அப்போ இங்கே மட்டும்தான் பாசிட்டிவ், இதுவும் நெகட்டிவ் தான், இதுவும் நெகட்டிவ் தான். அப்போ இது காஸ் டீட்டா, இது மைனஸ் சைன் டீட்டா, இது மைனஸ் காட் டீட்டா. கொஸ்டின் எடுத்து இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் பார்க்கணும். நீங்கள் எடுத்த அப்புறம் ஆன்சரை பார்த்துட்டு இது சைன் தானே செகண்ட் குவாட்ரண்ட் சொல்லி இங்கே பாசிட்டிவ் போட்டுறக்கூடாது. இப்போ சைன் 90 ப்ளஸ் டீட்டா, சைன் 90 சொல்லக்கூடியது செகண்ட் குவாட்ரண்ட், கண்டிப்பாக வந்துட்டு இங்கே தான் நமக்கு பாசிட்டிவ் வரும், மீது எல்லாமே நெகட்டிவ். அப்போது 180 எடுக்கிறேன், சைன் 180 minus theta, cos 180 minus theta, tan 180 minus theta. அப்போ இதுக்கு பார்க்கலாம், நிச்சயமாக ஹரிசாண்டல் சேம் நேம் தான் வரும். சேம் நேம் என்ன நேமெல்லாம் வரும், சைன் டீட்டா, காஸ் டீட்டா, tan டீட்டா. அதே நேரம் வந்துட்டு எங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு செகண்ட் குவார்ட்டரில் மீட் ஆகுது, நிச்சயமாக வந்துட்டு ஃபஸ்ட்டு டேம் இங்கே சைன் 180 மைனஸ் டீட்டா, இங்கே தான் என்ன வரும், சைனுன்னு எடுத்துருக்கோம். அப்போது சைனுன்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்துட்டு செகண்ட் குவார்ட்டரில் இங்கே மட்டும்தான். அப்போ இதில் தான் மட்டும்தான் சைன் வரும், மைனஸ் சைன் டீட்டா. சாரி, இங்கே மட்டும்தான் பாசிட்டிவ் நெசட்டி 180 மைனஸ் டீட்டா செகண்ட் குவார்ட்டர். அப்போ செகண்ட் குவார்ட்டர்னு சொல்லும்போது இங்கே மட்டும் இந்த கொஸ்டினை தான் பார்க்குறோம், இங்கே மட்டும். மீதி எல்லாமே இங்கேயும் மைனஸ் ஆகும், இங்கே மைனஸ் ஆகும். காஸ் 180 மைனஸ் டீட்டா ஆல்சோ மைனஸ் காஸ் டீட்டா, tan 180 மைனஸ் டீட்டா ஆல்சோ மைனஸ் tan டீட்டா. அப்போது second quadrant also over. Moving to third quadrant. கண்டிப்பாக தேர்ட் குவார்டர் வந்துட்டு கவுண்டர் கிளாக் வைஸில் பார்க்கும்போது நமக்கு 270 மைனஸ் டீட்டா, கிளாக் வைஸில் நமக்கு வந்துட்டு கிளாக் வைஸில் பார்க்கும்போது 270 மைனஸ் டீட்டா, கவுண்டர் கிளாக் வைஸில் பார்க்கும்போது 180 ப்ளஸ் டீட்டா. இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸில் எழுதணுன்னா 180 ப்ளஸ் டீட்டா, நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு 270 மைனஸ் டீட்டா தேர்ட் குவாட்ரண்ட். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு சைன் 180 ப்ளஸ் டீட்டா, காஸ் 180 ப்ளஸ் டீட்டா, tan 180 ப்ளஸ் டீட்டா. ஸோ மைனஸுக்கு போடும்போது சைன் 270 மைனஸ் டீட்டா, காஸ் 270 மைனஸ் டீட்டா, tan 270 மைனஸ் டீட்டா. இப்போ இந்த கண்டிஷன் படி பார்க்கலாம், நிச்சயமாக 180 இதில் ஒரு ஹரிசாண்டலில் பேர் அதே நேம் தான் வரும். சைன்னா இங்கே என்ன தான் வரும், சைன் டீட்டா தான் வரும். இங்கேயும் காஸ்ட்னா என்ன தான் வரும், காஸ் டீட்டான்னு தான் வரும். ஸோ டேனாக இருந்தால் இங்கே என்ன தான் வரும், tan டீட்டா தான் வரும். அப்போ 180 ப்ளஸ் டீட்டா, 180 ப்ளஸ் டீட்டா மீன்ஸ் லுக் அட் தேர். ஸோ தேர்ட் குவார்டர் இஸ், ஸோ தேர்ட் குவார்டர் மீன்ஸ் tan ஒன்லி பாசிட்டிவ். அப்போ இங்கே உள்ள கொஸ்டின் படி இது மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ இங்கே நெகட்டிவ், இங்கே நெகட்டிவ். இது வந்துட்டு தேர்ட் குவார்டர் வருது. அதே நேரம் 270 மைனஸ் டீட்டா, இது வெர்டிக்கலை பொறுத்து வருது. நிச்சயமாக சைனுன்னு சொல்லக்கூடிய நேம் என்ன தான் மாறும், காசுன்னு மாறும். காசுன்னு சொல்லக்கூடியது என்ன தான் மாறும், சைன் டீட்டான்னு மாறும். டேன்னு சொல்லக்கூடியது என்ன தான் மாறும், காட் டீட்டா மாறும். அப்போ இங்கே கண்டிஷன் படி தேர்ட் குவாட்ரண்ட் tan ஒன்லி, இது மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். ஸோ இதுதான் தேர்ட் குவாட்ரண்ட் டிபெண்ட் பண்ணி வரக்கூடியது. மூவிங் டு ஃபோர்த்து குவாட்ரண்ட்.
ஸோ ஃபோர்த்து குவாட்ரண்ட் வந்துட்டு கண்டிப்பாக 270 எங்கே போகும் இங்கே வருது. அப்போ 270 ப்ளஸ் டீட்டான்னு சொன்னால் ஃபோர்த்து குவாட்ரண்ட் மீட் ஆகும். இது 360 மைனஸ் டீட்டா. அப்போது 270 ப்ளஸ் டீட்டா அகெயின் 360 மைனஸ் டீட்டா. ஆனால் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காஸ் மட்டும்தான் பாசிட்டிவ் இஸ்ன்ட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸுக்கு எழுதுகிறேன். சைன் 270 ப்ளஸ் டீட்டா காஸ் 270 ப்ளஸ் டீட்டா tan 270 ப்ளஸ் டீட்டா. இப்போ மைனஸ் எழுதும்போது சைன் 360 மைனஸ் டீட்டா காஸ் 360 மைனஸ் டீட்டா tan 360 மைனஸ் டீட்டா. கண்டிப்பாக 270 வெர்டிக்கல்னாலே இங்கே சைன் பேர் இருந்ததுன்னா இங்கே என்ன மாறும், காசுன்னு மாறும், காஸ் டீட்டா. இங்கே காசுன்னு வந்தால் சைன்னு வரும், டேனுன்னு வந்துன்னா காட் டீட்டான்னு வரும். அப்போ ப்ளஸ் 270 ஃபோர்த்து குவாட்ரண்ட் மீன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு காஸ் ஒன்லி பாசிட்டிவ். அப்போ காசுன்னு சொல்லி இது மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ இங்கே நெகட்டிவ், இங்கே நெகட்டிவ். அப்போ அடுத்த கண்டிஷன் படி 360 மைனஸ். ஸோ ஹரிசாண்டலில் வருது அதே நேம் தான் வரும். இப்போ என்ன நேம், இங்கே சைன் ஒன்று, இங்கேயும் சைன் டீட்டான்னு தான் வரும். இங்கேயும் காசுன்னு வர்றதுனால இங்கேயும் காஸ் டீட்டான்னு வரும். இங்கே டேன் வர்றதுனால டேன் டீட்டான்னு தான் வரும். அப்போ கண்டிஷன் படி பாருங்கள், இது ஹரிசாண்டல். ஆனால் ஃபோர்த்து குவாட்ரண்ட் சொல்லிட்டு காஸ் மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ இது மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ இங்கே நெகட்டிவ், இங்கே நெகட்டிவ். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு. தென் அனதர் ஒன் திங் நம்ம எப்போவுமே சொல்லிப்போம். அதை எப்படி சொல்லுவோம், இப்போது சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா தென் காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டான்னு சொல்லுவோம், அப்படிதானா? அதாவது காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டான்னு சொல்லுவோம், 0 மைனஸ் டீட்டா. நம்ம 0 தான் என்ன எடுக்கிறோம், 0 = 360. அப்போது 360 மைனஸ் டீட்டா. அப்போ 360 மைனஸ் டீட்டான்னு சொல்லக்கூடியது அதான் நம்ம காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டான்னு எப்பவுமே என்ன சொல்லிப்போம், காஸ் டீட்டானே சொல்லிப்போம். இப்போ 360 மைனஸ் கண்டிப்பாக ஃபோர்த்து குவாட்ரண்ட். அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட் சொல்லக்கூடியது நமக்கு எது மட்டும் தான் பாசிட்டிவ், காஸ் மட்டும் பாசிட்டிவ், அதனால பாசிட்டிவ். அப்போ சைன் ஆஃப் மைனஸ் டீட்டான்னு சொல்லக்கூடியது என்ன மீனிங், அதை 0 மைனஸ்ன்னு சொல்லலாம், அல்லது 360 மைனஸ் டீட்டா. அப்போ 360 மைனஸ் டீட்டா வரதுனால தான் அது என்ன சொல்கிறோம், மைனஸ் சைன் டீட்டான்னு சொல்கிறோம். இதுதான் சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ யூஸ் ஆகும் ப்ராப்ளங்கள் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் லிசன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வித்தவுட் your cooperation definitely nothing to do it. So if you have any doubt, please put in comment box. I am ready to clarify your doubts. And one more points, if you need more information, please subscribe my channel and don't forget to click the bell button. Whenever I post a new video, you will receive the notification. Then another one important points, please give me your valuable feedback. I am ready to rectify my mistake if I did. Okay, thanks to viewers. We will continue our next video. Bye bye.